நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் பிபிஎல் 2023-24 இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுமாரோ 12:35க்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சிட்னி சிக்ஸர்ஸ் வெர்சஸ் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் இந்த இரண்டு அணிகளும் இடையே நடைபெறக்கூடிய T20 மேட்சுக்கான ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் சூப்பராக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு ஜிஎல் டீம் அண்ட் எஸ்எல் டீம் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக ஒரு எஸ்எல் டீம் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஜிஎல் டீம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படி அதுக்கான ஐடியாஸும் சொல்லுவோம். அதை எப்படி சேஞ்ச் பண்ணி ஜிஎல் டீம் ஆகலாம் அது போன்ற விஷயத்தை பார்க்குறோம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்க. ஸோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நம்ம லிங்க் வந்து இப்போ மாறிடுச்சு. ஸோ இது வந்து இதுதான் நம்மளுடைய லிங்க்கு. இதை சர்ச் பண்ணி அல்லது ஜாயின் பண்ணிக்க. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரேம் டீம்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம ப்ரேமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில். அதை பார்த்து நீங்கள் மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் வந்து 2083 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அதை பார்த்து கரெக்டாக நிறைய ஃபேக்கான சேனல்ஸ் இருக்குது, ஏமாந்துடாதீங்க. ஸோ ஓகே நண்பர்களே, நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன் இப்போ கபடி மேட்சுக்கான சில இன்ஃபர்மேஷன் அதில் ஷேர் பண்ணுவோம். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணிங்க. கபடி டீம்ஸ்க்கும் நம்ம ப்ரைம் டீம்ஸ் கொடுத்துருக்கோம். இன்ட்ரெஸ்டிங் தான், நம்ம அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ப்ரிடிக்ஷனில் போயிடலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரை ஃபஸ்ட் ப்ரைஸ் டுமாரோ 12:35 ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த மேட்சுடைய ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 crore இருக்குது. ஸோ அதனால் நல்ல ஒரு மேட்சாக பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த மேட்சுக்கான ஃபுல் ப்ரிடிக்ஷன் பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட் சிட்னியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 56 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீமு 27 முறையும், பேட்டிங் செகண்ட் பண்ண டீமு 28 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் டையில் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பேலன்ஸான ஒரு பிச்சாக இருந்திருக்கு. அதாவது பேட்டிங் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் நோ ப்ராப்ளம், ரெண்டுமே ஈக்குவலாக தான் வின் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது 157 இருந்திருக்கு. ஹை ஸ்கோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 213க்கு 4 விக்கெட்டு சிட்னி சிக்ஸர்ஸ் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. மெல்போர்ன் ஸ்டார்ஸ் 61க்கு 10 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே சிட்னி சிக்ஸருடைய ஹோம் கிரவுண்டு, சிட்னி சிக்ஸருக்கான ஒரு ஹோம் கிரவுண்டு. அதனால் இவங்களுடைய நிறைய மேட்சஸ் இங்கே ப்ளே பண்ண மேட்சஸில் சிட்னி தான் வின் பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படை இப்போ மெல்போர்ன் ஸ்டார்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக மேட்ச்சில் ரொம்ப சொதப்பிட்டு இருக்காங்க. மேக்ஸ்வெல் ப்ளே பண்ணால் மட்டும்தான் வின் பண்ணுவாங்க, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. சில மேட்ச்சு மேக்ஸ்வெல் பேட்டிங் பண்ணியுமே தோற்றுட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு ப்ரீவியஸாக. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சிட்னி சிக்ஸர்ஸுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே, ஸ்கோரிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது 150க்கு கீழே 22 முறையும், 150 to 160க்குள்ள 69க்குள்ள 13 முறையும், 170 to 189க்குள்ள 13 முறையும், 190 கிராஸ் பண்ணி ஒரு 8 முறையாக ஸ்கோர் பண்ணி. சிட்னியை பொறுத்தவரை நல்ல ஒரு சூப்பர்பான பேட்டிங் கிரவுண்டு. அது மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங் அதிக சப்போர்ட்டிங் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் ப்ளே பண்ணக்கூடிய அந்த பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸுக்கு விக்கெட் கிடைக்கும். ஒரு லெக் பிரேக் பவுலர் ஆர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் பவுலருக்கு விக்கெட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் பிச் ரிப்போர்ட். ஓகே நண்பர்களே, இந்த ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 157 இருக்காது. கண்டிப்பாக ஆவரேஜ் ஸ்கோர் இதுதான். ஆனால் இந்த மேட்சை பொறுத்தவரை ஒரு டீசெண்டான ஸ்கோர் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 160 170 இதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஒரு 200 கூட ரீச் பண்ணலாம். ஓகே நண்பர்களே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிச்சில் எந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு, எப்படி சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். ஸோ இந்த மேட்ச் ப்ரீவியஸாக நடந்த மேட்ச் பாருங்கள். மேக்ஸிமம் சிட்னி சிக்ஸர்ஸ் வந்து இந்த மேட்ச் தோற்றுருக்காங்க. ஆனால் சிட்னி சிக்ஸர்ஸ் மேக்ஸிமம் மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை பார்க்கும். மேக்ஸிமம் வந்து சிட்னி சிக்ஸர்ஸ் தான் ஃபஸ்ட் பேட்டிங் ஆர் செகண்ட் பேட்டிங் நோ ப்ராப்ளம் வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பேட்டிங்கில் நல்லா ஸ்கோர் வந்திருக்கு நிறையா மேட்ச்சு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மேட்ச் மட்டும்தான் இந்த மாதிரி லோ ஸ்கோரில் அவுட் ஆகிருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் பிச்சு ஹார்டாக இருக்கும், அந்த மாதிரி கெஸ் பண்ணால் அந்த மாதிரி ரேராக நடக்கும். அது வேணால் ஒரு சில டீம்ஸ் வேணால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் வந்து விக்கெட்டை லூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு சில டீம்ஸ் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் சூப்பர் பவர் ப்ளே பண்ணியிருக்காங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங் சூப்பர் பவர் இருந்திருக்கு. ஓகே, அந்த விஷயத்தை பார்ப்போம். இதெல்லாம் ப்ரீவியஸாக நடந்த மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு. இதில் எல்லாமே வந்து பாருங்கள், சூப்பர்பாக வந்து பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸை கூட ப்ளே பண்ண மேட்ச்சில் கூட சிட்னி சிக்ஸர்ஸ் லாஸ்ட் மேட்ச்சு 2023 வின் பண்ணியிருக்காங்க. இப்போ 23-24 லாஸ்ட் இயர் 22-23 ப்ளே பண்ண பிபிஎல் மேட்ச். ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் பிச்சு நடந்த அந்த ஸ்கோர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஃபாஸ்ட் பவுலிங் நல்லா சப்போர்ட்டிங் இருக்குது. டீசெண்டான ஸ்பின்னருக்கு சப்போர்ட்டிங். துவார்சியஸ் சூப்பர் பால் 3 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. பேட் ஒரு விக்கெட்டு. ஒகேஃபி வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக பவுல் பண்ணும்போது 3 விக்கெட் ஹால் 4 விக்கெட் ஹால்லாம் எடுத்திருக்காரு. ஸோ அந்த விஷயத்தை பார்க்கும்போது டீசென்ட் பேட்டிங். சுமித்தை பொறுத்தவரை ப்ளே பண்ணால் எடுத்துக்கலாம். ஸோ ஹென்ரிக்ஸு பிலிப் இவங்களுடைய பேட்டிங் ஓரளவு டீசெண்டாக இருந்திருக்கு. ஸோ ஓகே, அதே சமயத்தில் இங்கே பார்க்கும்பொழுது ஸ்பின்னருக்கு செகண்ட் ஹாஃபாக பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர் விக்கெட்ஸ் எடுப்பாங்க. அதே சமயத்தில் இங்கே வந்து பாருங்கள், ஒரு சில நேரங்களில் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே விக்கெட்ஸ் கிடைக்கும்.
ஏன்னா சிட்னி பொறுத்தளவு ஒரு பெரிய கிரிக்கெட் கிரவுண்ட் தான். ஸோ அந்த அடிப்பில நல்ல ஒரு பேட்டிங் கிரவுண்ட். இங்கே வந்து மேக்ஸ்வெல் நிறையா அவருடைய ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது இன்டர்நேஷ்னல் மேட்ச் லெவலில் பொறுத்தளவில். ஸோ ஓகே, இது பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதை பாருங்கள். ஸோ இங்கே பார்க்கும்போது ஓகேபி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் அவுட் பண்ணும்போது இது வந்து சிட்னி தண்டர்ட்ட 4 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. சீனை போட்டு ஒரு 2 விக்கெட், 2 ஆர்சிஎஸ் ஒரு 2 விக்கெட். சீனை போட்டுலாம் ப்ளே பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் பார்த்துக்கணும். இங்கே ஸ்டீவ் ஸ்மித் சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் 125 ரன் அடிச்சிருக்காரு. மைசஸ் ஹென்ரிக்ஸ் சூப்பரான ஒரு 45, பிலிப் ஒரு 10 ரன்ல அவுட் ஆயிருக்காரு. ஸோ ஓகே, இங்கே இப்போ நல்லா பேட்டிங் பண்ணியிருக்காங்க ஒரு டீசென்ட்டு. இங்கே பிலிப் ஒரு 54, ஸ்மித் 36. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் சீனை போட்டு பெர்ஃபெக்டாக இருந்த சூப்பராக இருந்திருக்காரு. சீனை போட்டு அந்த 2 ஆர்சிஎஸ் இங்கே பவுலிங்கில் பாஸ் பவுலிங்கில் இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு ஸ்கோரிங் பேட்டர்ன் இப்போ வந்து மெல்போர்ன் ஸ்டார்ஸில் வந்து பாருங்கள், வெப்ஸ்டரோட பேட்டிங் சூப்பராக லாஸ்ட் மேட்ச் கூட சூப்பரான ஒரு, ஏன்னா அவருடைய பாயிண்ட்ஸ் 195, 50+ ரன் அடித்து 3 விக்கெட் எடுத்தார்னு நினைக்கிறேன். அவருடைய பாயிண்ட் 195 இருந்தது. ஸோ ஓரளவு டீசெண்டாக வெப்ஸ்டருக்கான வாய்ப்பு இருக்குது. ஹைடன் கேர் ப்ளே பண்ணால் பார்த்துக்கணும், ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு பிளேயர். இங்கே மைசஸ் ஹென்ரிகஸ் வந்து சூப்பரான ஒரு பேட்டிங். சேல்ஸ் வின்ஸ் வந்து கொஞ்சம் ஃபார்மில் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை, இருந்தாலும் ஹோம் கிரவுண்ட் அட்வான்ஸ் இங்கே தான் ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு டீசென்ட் பேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில்க் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ ஓகே, இப்போ 2 டீம்ஸோட பிளேயிங் 11 பார்த்துலாம். இப்போ இது ப்ரீவியஸாக ப்ளே பண்ண பிளேயிங் 11 எந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்த்துலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இந்த 11 பிளேயர்ஸ் தான் அவங்களுடைய இதில் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிப் அண்டு வின்ஸு ப்ளே பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்பர் 3ல் ஹூச்சஸ். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரிகஸ், சில்க்கு, டேவிஸு. ஸோ இந்த மாதிரி எட்வர்ட்ஸு கூட கொஞ்சம் ப்ரீவியஸாக பேட் பண்ண அனுப்புகிறாங்க. நல்ல ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டராக கன்சிடர் பண்ணலாம். நல்லா பேட்டிங் எபிலிட்டி இருக்குது. பவுலிங் சூப்பராக பண்ணி விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சீனை போட்டு 2 ஆர்சிஎஸ்ஸு பேடு, இங்கே ஓகேபி. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பிளேயிங் 11 இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்டட் பிளேயிங் 11. ஸோ பேட்டிங் ஆர்டர் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸோட பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது ஹார்பர் அண்டு ஃப்ரேசர் ரோஜர்ஸ். சூப்பரான பேட்ஸ்மேன் ரோஜர்ஸை பொறுத்தவரை ஃபஸ்ட் பேட்டிங்கில் சூப்பராக பண்ணியிருந்தார். ஃபஸ்ட்டு மேட்ச். செகண்ட் மேட்ச் கொஞ்சம் ஃப்ளாப் ஆயிருந்தார். ஹார்பர் அந்தளவுக்கு 2 மேட்ச்சுமே ஃப்ளாப் ஆயிருக்காரு. இந்த மேட்ச் ஒரு ரீசன்ட் பேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய பிளேயர். ஸோ இவங்கெல்லாம் சூப்பரான ஆல்ரவுண்டர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெர்லோ அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுசன் 2 பேருக்கான பிளேயிங் பெர்ஃபார்மன்ஸு ஸோ இப்போ ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வந்து ஹாரிஸ் ரப் கன்டினியூ பண்ணுவார். இங்கே மிர்ரு கூட டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அந்த பேட்டிங் ஆர்டரோடு பார்ப்போம். ஸோ இவங்கெல்லாம் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பேட்டிங் ஆர்டரும் பார்த்துருவோம். ஸோ ஓகே, இப்போ இவங்கெல்லாம் ப்ளே பண்ண சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மித்து, ஹெர்ரு, சீனை போட்டு, ஏன்னா இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் இங்கே இந்த பிச்சில் சூப்பராக இருந்திருக்கு. இப்போ இமாத் வாசிம் மிர்ரு பேரில் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே கவுடர் நைல் வந்து பார்த்திங்கன்னா போலந்து. ஸோ 2 பேரும் சூப்பரான ஃபாஸ்ட் பவுலர். நிறைய விக்கெட்ஸ் அதிகமாக எடுக்கக்கூடிய பவுலர்ஸு. ஸோ இவங்கெல்லாம் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த டைமில் பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போ பேட்டிங் ஆர்டர் பார்க்கலாம். இப்போ பேட்டிங் ஆர்டரை பொறுத்தளவில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து இப்போ பிலிப்ஸு இப்போ 6 அதாவது சிட்னி சிக்ஸர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிலிப் அண்ட் வின்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ஹூச்சஸ், ஹென்ரிகஸ், சில்க்கு, எட்வர்ட்ஸு, டேவிஸ். இந்த மாதிரி அவங்களோட பேட்டிங் ஆர்டர் இருக்குது. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸில் வந்து ஹார்பர், ஃப்ரேசர், இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெப்ஸ்டர், மேக்ஸ்வெல், ஸ்டோய்னிஸ், கார்ட்ரைட்டு, மெர்லோ. இந்த மாதிரி பேட்டிங் ஆர்டர் இருக்குது. ஸோ ஓகே, பவுலிங் ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்பொழுது பவுலிங்கில் பெர்ஃபெக்டாக அவங்க வந்து அதுக்கடுத்து பேட்டிங் ஆர்டரில் இங்கே வந்து 2 ஆர்சிஎஸ், பேடு, மர்ஃபி, ஓகேஃபி இருக்காங்க. இங்கே டவுசன், மிர்ரு, ஸ்ரீகட்டி, காரிஸ்டாஃப். ஸோ இதில் இங்கே இவங்களுடைய பிளேஸ்மெண்ட்டில் கண்டிப்பாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா சீனியை போட்டு வரக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே அந்த மாதிரி ஸ்டிக்கெட்டியுடைய பவுலிங் பெஸ்ட்டாக இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் அங்கேயும் ரீப்ளேஸ்மெண்ட் போலந்து உள்ளே வரக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே மிர்ரோட பவுலிங் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, அது பார்க்கலாம். ஸோ ஓகே, அதே சமயத்தில் இங்கே டவுசன் சூப்பரான ஒரு பேட்டிங் எபிலிட்டி உள்ள பிளேயர், நல்ல பவுலர்ஸ் கூட, லெக் பிரேக் பவுலர். ஸோ அதனால் இந்த தொடர்வதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆன் டைமில் பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எந்த மாதிரி பிளேயர்ஸை நம்ம பிக் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து எஸ்எல் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெப்ஸ்டர் தான் அதிகமாக எல்லோரும் கேப்டனில் சூஸ் பண்ணி, ஏன்னா ஒன்றா பேட் பண்ணுறாரு, 4 ஓவர் பவுலிங் பண்ணிடுறாரு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வெப்ஸ்டர் நல்ல ஒரு சாய்ஸு. ஸோ மேக்ஸ்வெல், ஸ்டோய்னிஸ் இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. ஹென்ரிகஸ் ஒரு ரொம்ப ரேராக பவுலிங் பண்ணுவார். நான் பவுலிங் மேக்ஸிமம் பண்ணுறதில்ல.
நீங்கள் சீனே போட்டு ஹாரிஸ் ரஃப் இந்த இவங்கெல்லாம் ப்ளே பண்ணால் டெஃபினட்டாக நீங்கள் பிக் பண்ணிக்கணும். ஒகேஃபி வந்து நீங்கள் ஒரு கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த மாதிரி டைமில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் ஆஃப் பவுல் பண்ணால் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு சாய்ஸ் இருக்குது. இந்த பர்டிகுலர் டீம்ஸ்க்கு எதிராக செகண்ட் ஆஃப் பவுல் பண்ணும்போது 4 விக்கெட் ஹாலாம் எடுத்திருக்காரு. இங்கே பிலிப்பு சில்க்கு இவங்களுடைய ரெக்கார்ட்ஸ்லாம் டீசெண்டாக இருக்கனால எஸ்எல்ல இந்த பிளேஸ்லாம் கம்பல்சரி பிக்காக வச்சுக்கலாம். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். இப்போ ஜிஎல்ல நீங்கள் எந்த மாதிரி பிளேஸை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ஹார்பர், பிரேசருக்கா இருக்குது. இங்கே வின்ஸு, ஹாரிஸ் ரஃப், ஒகேஃபி. ஸோ இந்த மாதிரி நான் 5 பிளேயர்ஸில் ஒரு 4 பிளேயர்ஸை எனி ஒன்று ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 4 பிளேயர்ஸ் வரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஹாரிஸ் ரஃப்பை வந்து நீங்கள் எந்த மாதிரி டைமில் கேப்டன் விசி ட்ரை பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபஸ்ட் பவுலிங் பண்ணும்போது டெத் ஓவரில் அதிகமாக விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டைம்ஸில் எடுங்க. செகண்ட் பவுல் பண்ணால் கூட நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஹையஸ்ட் ஸ்கோராக போயிடுது. மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்கு ஹை ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 200 ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்போ அந்த மாதிரி டைமில் ஹாரிஸ் ரஃப்போட விக்கெட்டிங் சூப்பராக இருப்பதற்கான டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மோர் விக்கெட்ஸ் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதையும் கெஸ் பண்ணிங்க. பெஸ்ட் கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிகமாக வெப்சைட் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல், ஹென்ட்ரிக்ஸ், இங்கே டுவார்சியஸை விசியா அதிகமான பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெப்ஸ்டர் நல்ல ஒரு சாய்ஸ் தான். கண்டிப்பாக அகைன் ட்ரை பண்ணலாம். சூப்பர்பான பேட்ஸ்மேன் நிறையா பார்த்துருக்கோம் பிபிஎல்ல. கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ண தொடர்ந்து ப்ளே பண்ணக்கூடிய நல்ல ஒரு பிளேயர். விக்கெட் டேக்கிங்லேயும் பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ நல்ல ஒரு ஆனால் இந்த பர்டிகுலர் பிச்சில் டீசன்ட் பேட்டிங் பண்ணியிருக்காரு. 60க்கு மேலே ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேக்ஸ்வெல் இந்த பர்டிகுலர் பிச்சில் சிட்னியை பொறுத்தளவில் இந்தியாவுக்கு எதிராக சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக கொடுத்துருக்காரு. அதனால் மேக்ஸ்வெல்லை பொறுத்தவரை நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். நீங்கள் கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய பிளேயர் தான். ஸோ ஓகே, ரெஸ்கி கேப்டன் விசி அப்படின்னு பார்க்குறது ஸ்மித் வந்தால் கண்டிப்பாக ஒரு கேப்டன் விசி ட்ரை பண்ணி பாருங்கள். வின்ஸ் நல்ல ஒரு சாய்ஸு. ஸ்டோயினிஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹாரிஸ் ரஃப், ஒகேஃபி இவங்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய பிளேயர். கண்டிப்பாக ரெஸ்கியில் இவங்களை சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, இந்த ஒரு டீமை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். இது வந்து மெல்போர்ன் ஸ்டார்ஸ் ஃபஸ்ட் பேட் பண்ணால் இந்த டீம் அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா டுவார்சிஸ் டெத்தில் பவுல் பண்ணும்போது விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லை நீங்கள் அப்படின்னா விசி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெலுக்கே போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு டீமை வந்து நீங்கள் எஸ்எலுக்கு ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த டீமை அப்படியே நீங்கள் ஜிஎல் டீமை மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒகேஃபி மட்டும் நீங்கள் ஸ்டோயினிஸுக்கு பதிலாக ஒகேஃபி மட்டும் இந்த இடத்துல நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க பவுலர்ஸில். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனில் வின்ஸு ஸ்மித் வந்தாலும் அந்த பிளேஸில் வின்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஸ்மித்தை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.